ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம பாதுகாத்து நம்ம பலத்துக்குள்ளாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் தாமே நமக்கு எல்லா விதமான காரியங்களும் செயல்படுத்துகிறார். தீமைக்கு விலக்கி பாதுகாத்து நன்மைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் உலகத்தில் அநேக காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம், யோசிக்கிறோம். இன்றைக்கி உலகம் போக்குற போக்கில் பயங்கரமான சூழ்நிலைகள் நடக்கிறது. யுத்தத்தின் செய்திகள், ஜனங்கள் மாண்டு மடிகிறதும், குண்டுகள் வைப்பதும், தகர்க்கப்படுகிறதும், பெரிய பெரிய கட்டடங்கள், உணவகங்கள், மருத்துவமனைங்க, பள்ளிக்கூடங்கள், இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் இன்றைக்கு தகர்க்கப்படுகிறதான சூழ்நிலைங்க. ஜனங்கள் மாண்டு மடிகிறது, இரத்த ஆறுகளுமாய் பொருட்கள் சேதம், வெளியேறப்பெற்ற மகிழ்ந்துங்க, காருங்க, இப்படி சேதம் அடைகிறத நம்ம பார்த்து எத்தனையோ காரியங்களை நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்து இருக்கோம். கர்த்தர் இன்னைக்கு பதில் தந்து சமாதானத்துக்குள்ளே உலக அளவில் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகையினால இந்த கால நேரத்தில் இப்படி தேவ சமூகத்தை நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நன்மையான காரியங்களை மாத்திரம்தான் நம்மளோட வாழ்க்கையில் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால இந்த நாளில் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக வைத்து ஜெபிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை. 121 சங்கீதம், தி புக் ஆஃப் சாம்ஸ் 121 7வது வசனத்தை நம்ம வாசிக்கோம். 8 வசனங்கள் உண்டு. ரொம்ப அருமையான ஒரு இந்த சங்கீத பகுதி. அதனால் 8 வசனங்கள் உண்டு. இந்த 7வது வசனத்தை மாத்திரம் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். ஸோ we are going to meditate the 7th verses of Psalms 121. So I'm going to read and meditate. After that I'm going to pray a special prayer for your blessings this morning. இந்த காரணத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரே உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். பியூட்டிஃபுல் வேர்டு. கர்த்தரே உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி என்ன பண்ணுறாராம்? காக்கிறார். ஆகையினால தேவன் எப்படிப்பட்டவன்னா நம்மை பாதுகாக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. The Lord will preserve, பாதுகாக்கப்படுகிற. சில கூல்ட்ரிங்க்ஸுங்களை நீங்கள் வாங்கினீங்களன்னா அதில் சொல்லப்பட்ட என்ன எழுதியிருக்குன்னா ப்ரிசர்வேட்டட். இட் இஸ் நாட் அ ஃப்ரெஷ், அப்போவுமே தயாரிக்கப்படுகிறது இல்லை. ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரிசர்வேட்டட். உருவாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு நிலவில் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது தேக்க வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படி சொல்லி அடையாளம். ஸோ த லார்ட் இஸ் தேர் ஆஸ் த லார்ட் வில் ப்ரிசர்வ் அஸ். தேவன் நம்ம எல்லா விதமான தீமைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறாரா? விலக்கி பாதுகாக்கிறாருன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லப்படும்போது, ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறதான ஒரு சூழ்நிலை. அதனால் நம்முடைய தங்கவேல் பட்டணத்தில் உங்களுக்கு தெரியும், வனாந்தரம்னு சொல்லப்பட்ட இடத்துல அநேகர் போய் ஜெபிப்பது உண்டு. அப்போது நம்முடைய திருப்திக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் கொஞ்சம் மேம்படணும்னு சொல்லி தனித்து தேவ சமூகத்தில் நம்ம மன்றாடி ஜெபிப்பது உண்டு. அப்படிப்பட்ட ஜெபத்தில் தரித்து கொண்டு இருக்கும்போது ஒரு சகோதரர், அவர் என்ன ஏது எங்கேருந்து வந்தார், அவருடைய முன்னணே பின்னணே எனக்கு தெரியாது, அவர் திடீரென்று பக்கத்தில் வந்து நின்னார். யாரோ நிற்கிறது போல் இருக்குன்னு சொல்லி நான் கவனம் செலுத்தி கண்ணு திறந்து பார்க்கும்போது அவர், பிரதர் நீங்கள் பாஸ்டரா, ஊழியக்காரர்? எஸ், ஐ எம் சர்வன்ட் ஆஃப் காட். சொல்லுங்கள் பிரதர், வேர் ஆர் யூ ஃப்ரம், நீங்கள் எங்கன்னா? ஸோ அவர் குறிப்பிட்ட இடத்த சொன்னார். அவர் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சில காரியங்கள் எனக்குள்ளே புரிந்து கொண்டது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். he has been offended in some way. ஏதோ ஒரு வழியில் அவர் என்ன பண்ணியிருக்க, பாதிப்புக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லி அவருக்கு நான் அவர் அறிந்து கொண்டு அவருக்காய் சில ஆலோசனை சொல்லி ஜபித்துட்டு போனேன். மறுபடியும் அவர் 4 நாட்களுக்கு பிற்பாடு அவர் என்னை மறுபடியும் சந்தித்தார். எனக்கு முன்பதாக போய் உட்காந்துட்டு நான் போன பிற்பாடு நான் குறிப்பிட்ட இடத்துல ஜபிப்பது உண்டு. அந்த இடத்துல அவர் வந்து சொன்னார், பிரதர் உங்களை தான் நான் பார்த்துருந்தேன் ஐயா அப்படின்னு. என்ன பிரதர்னா, இல்லை 4 நாளுக்கு முன்பதாக நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி இந்த ஆலோசனை சொன்னீங்க. ஸோ ஐம் ஃப்ரம் தட் டே ஐம் டில் நவ் ஐம் குட்.
இதுவரையும் நான் நல்லா தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படி காரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, கர்த்தர் என்னை பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறாரு, என் குடும்பத்தை பாதுகாக்க, என் மனைவியை பாதுகாத்து இருக்கிறார், என் பிள்ளைங்களை பாதுகாத்து இருக்கிறாருன்னு சொல்லி அவ்வளவு அன்பாய் சொல்லப்படுகிறது. ஏன் இதை இந்த கால நேரத்தில் நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரேன்னா, ஆண்டவருடைய வசனத்தை அந்த இடத்துல பாருங்கள், அது யாரோ சகோதரர் எங்கேருந்தோ வந்தவர், அவருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கணும்னு சொல்லி ஒரு உந்துதல், ஒரு ஏவுதல், கர்த்தரே உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் என்ற வார்த்தை ஒரு இருதயத்தை தொடுகிறது, ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறது, ஒரு மனத்தாழ்மையை உருவாக்குகிறது, குடும்பத்தை அப்படி அரவணைக்குது, சேர்த்து பிடிக்குதுன்னா எவ்வளோ மகிழ்ச்சிகரமான ஒரு வார்த்தையில். இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அந்த சகோதரனை போல ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் உடைக்கப்பட்டு, நீங்கள் நெருக்கப்பட்டு பாடுகளுக்குள்ள கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். The Lord is going to preserve you. The Lord is going to uphold you. The Lord is going to hold you in His right hand. The Lord is there with you to bless. The Lord is there with you to rise up. The Lord is there with you to lead in a perfect way. My dear brothers and sisters, those who are watching this service, hearing this word, the Lord is there. கர்த்தர் உனக்கு எல்லா விதற்கும் இந்த காரியங்களை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவரே அடைக்கலமாக இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறதுனா, ஒரு மனுஷனை எழுப்புகிறது, ஒரு மனுஷனுக்கு தீமை இல்லாதபடிக்கு ஒரு மனுஷனை உருவாக்குதுன்னா அதுதான் தேவனுடைய வார்த்தை. The word of God will preserve you. தேவனுடைய வார்த்தை உன்னை பாதுகாக்கும். அதனால தான் அவரே என் ஆத்துமாவை காப்பார். அன்றைக்கு அந்த வார்த்தை அந்த தம்பியுடைய வாழ்க்கையில், அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நாம் சொல்லலை அப்படின்னு இருந்தால் அவனுடைய ஆத்மா காக்கப்பட்டு இருக்க, அவனுடைய ஆத்மா மீட்கப்பட்டு இருக்காது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆத்மா என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மாவில் இருக்கிற சந்தோஷத்தை, ஆத்மாவில் இருக்கிறதான இந்த ரட்சிப்பை இழந்து போகாதே. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய ஆத்மாவை வெளியேற பெற்றதை நீ காத்துக்கொள். அவரே உன்னை பாதுகாக்கிறவர், அவரே உனக்கு அடைக்கலமாக இருப்பார், அவரே உன்னை எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு தப்புவித்து நடத்தவளவர் இருக்கிறார். அதனால் இந்த வசனத்தை உனக்காக மறுபடியும் நான் வாசித்து ஜபிக்கணும்னு யோசிக்கிறேன். கர்த்தரே உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவரே உன் ஆத்மாவை காப்பார். The Lord shall preserve thee from all evil. He shall preserve thy soul. Thy soul is very much important. The Lord will preserve it. கர்த்தர் உன்னுடைய ஆத்மாவை காப்பார். ஆத்மா என்பது உனக்கு விலையேறப்பட்டது. It gives us a salvation. It will be with you. கர்த்தருடைய ஆத்மா உனக்குள்ளே காணப்படும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நடத்துவார், நேசிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. 121 சங்கீதம் 7வது வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். The Lord is there to preserve you. The Lord will save you from all the evil things. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைங்க எவ்வளவு உண்மையானதப்பா. இந்த வார்த்தையை கவனிக்கிற பார்த்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நீர் ஆசீர்வதி. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய திருவசனம் உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும், மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.